ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீப்பர் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். பீப்பர் ஸ்டிச் 1 பார்த்துருப்போம், வெறும் அந்த கர்வி பார்ட் மட்டும். இதை மட்டும் பார்த்துருப்போம், இந்த கர்வி லைன். இப்போ பார்த்தீங்கன்னா பீப்பர் ஸ்டிச்சில் டைப் 2 பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாம் எப்படி அந்த ஷார்ப்பாக போடுறதுன்றதை இதில் பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட் எடுக்கிறோம், செயின் போடுறோம். லீஃப் எந்த ஷேப் இருக்கோ இந்த ஷேப்புக்கு நான் எப்படி டர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா செயினில் போடும்போது இந்த லீஃப் கன்ஃபார்மாக ஷேப் வரணும். பாருங்கள், இந்த மேலே எட்ஜஸில் போயிட்டு ஒரு செயின் போட்டுட்டு எடுத்துக்கிறீங்க. இப்போ குட்டி லாக்கு, அந்த லாக் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த செயின் இருக்குங்களா, எந்த பக்கம் நம்ம டர்ன் பண்ண போகிறோமோ நீடில் அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அந்த குட்டி செயின் தான் லாக். நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். இல்லை நீங்கள் அப்படியே இமீடியட்டாக டர்ன் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி கர்வியாக தெரியும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நார்மலாக செயின் போடுறது போட்டுடலாம். நம்ம லீஃப் இப்படி தாங்க போடணும். நீங்கள் தான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நம்ம அந்த கர்வி லைனை. பாருங்கள், இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சா அதுக்கு முன்னாடி இருக்கிற செயின்லேருந்து நீங்கள் த்ரெட்டை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து 2ஆக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் இப்போ நான் இந்த பக்கம் போகிறேன். இதுலேயும் நம்மளுக்கு அந்த ஷேப் வரணும். இங்கே மேலே போயிட்டு செயின் போட்டுட்டு பாருங்கள், இந்த ஷார்ப்பாக இருக்குங்களா அந்த பாயிண்டில் செயின் போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் எந்த பக்கம் டர்ன் பண்ணணும், இந்த பக்கம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக்குன்னா எதுவும் நினச்சிடாதீங்க, நம்ம அந்த செயினை தான் நம்ம லாக்குன்னு சொல்கிறோம். பாருங்கள், செயின் தான். இந்த செயினையே பக்கத்தில் போட்டால் குட்டியை போட்டால் அது லாக். பாருங்கள், இந்த பக்கம் நான் டர்ன் பண்ண போகிறேன்னா அந்த லாக்கை நான் இங்கே தான் போடுவேன். இப்படியும் லாக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக செயின் போடுங்க. இப்போ இந்த இடத்துல வரும்போது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை தாண்டி நீங்கள் ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதாவது லாக்குன்னு சொல்லலாம், இல்லை செயின்னு சொல்லலாம். நீங்கள் நல்லா டைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது கரெக்டாக. இதுக்கப்புறம் நார்மல் செயின். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம நார்மலாக செயின் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் லீஃப்லாம் ட்ரா பண்ணி செயின் போடும்போது உங்களுக்கு அந்த செயின் ப்ராக்டிஸிங் வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் லீஃப் டிசைன் பண்ணுறப்ப உங்களுக்கு அழகாக அந்த எப்படி அதை செயின் போடுறதுன்னு தெரியும். பாருங்கள், திரும்ப இந்த இடத்துல போடுறேன். மேலே போயிட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல முன்னாடி ஒரு குட்டி லாக். ஓகேங்களா, ஷார்ப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ நார்மலாக இங்கேருந்து நான் செயின் போட்டுக்கிறேன். ஃபாஸ்ட் மறுபடியும் நம்ம செயினை கண்டினியூ பண்ணிக்கலாம். நார்மலாக இங்கே இந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த லீஃப் சைட் போயிடலாம். பாருங்கள், மேலே செயின் ஃபைனலாக செயின் போட்டு நான் இந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறேன்டான்னா இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக். இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் அழகாக வந்துருச்சு. பாருங்கள்,
இங்கே நார்மலாக செயின் போட்டுட்டு நம்ம இந்த 2 லீஃப்க்கும் தாண்டி போட்டுக்கலாம். இங்கேருந்து நார்மல் செயின் தாங்க போடணும். த்ரெட்டை நீங்கள் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். கீழேயும் டைட்டாக பிடிக்கக்கூடாது, மேலே நீடிலையும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் லூஸாக ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த கர்வியர் பார்ட்லாம் அழகாக வரும். இங்கே வந்து நாமளாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம்.